யாருக்கும் டவுட்ஸ் யாருக்கும் டவுட்ஸ் இல்லே? ரைட். ரைட் 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 ரைட். அப்ப நாங்க பார்ப்போம் இன்றைக்கு. அதே மாதிரி நேத்து நிறைய பேர் கிளாஸ் வந்தவங்க நிறைய பேர் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினாங்க. right. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி சரி உங்களோட கிளாஸ் ஜாயின் ஆகும்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணினாங்க. ரைட். அதே மாதிரி கூட இன்னும் ஆக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்க, நீங்க அவசரமா ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பேப்பர் கிளாஸ் முடிய எங்களோட பேமெண்ட் கிளாஸ் தொடங்கும். அது ஃப்ரீ கிளாஸா வராது. சரிதானே? அப்ப உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா உங்களுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ரைட். நாங்க போவோம். 11வது கேள்வியை பாருங்க. அல்லாஹின் பிரதிநிதி என்ற வகையில் மனிதன் நிறைவேற்ற வேண்டிய இபாதத், இமாரத், ஹிலாஃபத் பணிகள் கீழே தரப்பட்டுள்ளன. சரியா? இவற்றுள் இமாரத் பணிகளை மாத்திரம் உள்ளடக்கும் தொகுதி எது போல சரியான விட? ரெண்டாவது. அடுத்தவங்க எல்லாரும் ரெண்டா? ஓ சார் 2. ரைட். ஓகே ரைட். வெரி குட் பிள்ளைகள். ரெண்டாவது விடான் சரியான விட. ரைட். ரெண்டாவது விடான் சரியான விட. பாருங்க பாருங்க, மரங்கள் அழியாது பாதுகாத்தல். அப்ப இமாரத்துன்னு என்ன பிள்ளைகள்? இமாரத்துன்னு என்ன? பூமியை வளப்படுத்து. பூமியை வளப்படுத்துறது. அப்படிதானே என்ன சார் இமாரத்துக்கான பொருள்? எப்படிதானே? அப்ப அதுக்கு சரியான விடை என்று சொன்னா மரங்களை அழியாது பாதுகாத்தல். அது வரும் தானே, பூமியை வளப்படுத்துறதுக்கு அது வரும். ஏன்னா ரைட். அதே மாதிரி பாருங்க பிஏ பாருங்க, உலகில் இறை சட்டங்களை நிலைநாட்டல். இது எதுக்கு வரும் புள்ளல்? இபாதத்தா, இமாரத்தா, ஹிலாஃபத்தா? வெரி குட். ஹிலாஃபத். என்ன? ஹிலாஃபத், இறை சட்டங்களை நிலைநாட்டுதல் ஹிலாஃபத்துக்கு வரும். அதே மாதிரி பாருங்க தொழுகை முதலான கடமைகளை சரியாக நிறைவேற்றல். இபாதத். இபாதத் இபாதத். ரைட். அதே மாதிரி பாருங்க மனித உரிமைகளை பாதுகாத்தல். ஹிலாஃபத் ஹிலாஃபத் ஹிலாஃபத். அதே மாதிரி பாருங்க சுற்றாடல் மாசுபடாமல் பாதுகாத்தல். இமாரத். இமாரத் இமாரத் இமாரத். வரைனா அப்ப என்ன விட வரும்? ஏயும் ஈயும் வரும். அப்ப ஏயும் ஈயும் வர விட சொன்னா ரெண்டாவது விட. கிளியரா புரியுது? ஓ சார். ரைட். ஓகே. அப்ப ரெண்டாவது விட சரியான விட. 11வதுக்கு ரெண்டாவது விட. 12வது பாருங்க, சுற்றாடல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இஸ்லாமிய கோட்பாடு. இமாரத். இமாரத். வெரி குட். வெரி குட். சுற்றாடல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இஸ்லாமிய கோட்பாடு என்னன்னு சொன்னா இமாரத்துன்னு சொல்லுவோம். இமாரத்துன்னு சொல்றது சுற்றாடல் பாதுகாப்பு அப்படி மாதிரிதான் வரும். அதாவது பூமியை வளப்படுத்துதல், சுற்றுப்புற சூழலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ளல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இபாதத்துன்னு என்ன புரியுது? இபாதத்துண்டா வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகள். நினைச்சா வணக்க வழிபாடுகள் இபாதுனும். ஹிலாஃபத்துண்டா உலக ஆட்சி செய்தல். அதே மாதிரி என்ன உலகை ஆட்சி செய்யன்னு சொல்லலாம். ரைட். அதே மாதிரி அப்ப பாருங்க பிள்ளைகள், அப்ப 12வதுக்கு 5வது விட. அப்படிதானே? 12வதுக்கு 5வது விட. 13வது பாருங்க, இந்த உலகம் இயற்கையாகவே தோன்றியதாகும், அது எவராலும் சிருஷ்டிக்கப்படவில்லை எனும் பிரபஞ்சம் பற்றிய சிந்தனை கொண்டோர் நாஸ்திகர்கள். அப்படியா? ஃபைனல் டிசிஷன் அதான் புள்ளைகள். வேற என்ன டவுட் செய்யுதா? இல்ல சார். ரைட். ஃபைனலா அதான் சொல்றாங்க. அப்படிதானே? எல்லாரும் ஒன்றுபட்டு சொல்றாங்களா? ஓவா இல்லையா? வெரி குட் வெரி குட். அதுதான் சரியான விட. பாருங்க 13வதுக்கு 3வது விட. நாஸ்திகர்கள் தான் நாங்க சொல்லணும். நாஸ்திகர்கள் தான். அதாவது இந்த உலக இயற்கையாகவே தோன்றி அது யாராலும் சிருஷ்டிக்கப்பட இல்லை, யாராலும் அது என்ன உருவாக்கப்பட இல்லைன்னு சொல்ற ஒரு கோட்பாடு யாருன்னு சொன்னா நாஸ்திகர்களுடைய கோட்பாடு. நாஸ்திகர்கள் யார் பிள்ளைகள்? கடவுள் என்பவன் இல்ல, யாவும் இயற்கையாக தோன்றினது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நாஸ்திகர்கள் சொல்லுவோம். அப்படிதானே? ரைட். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா உலகம் இயற்கையாகவே தோன்றியது, அது எவராலும் சிருஷ்டிக்கப்படவில்லை என்பது என்ன? நாஸ்திக கோட்பாடு. 13வதுக்கு 3வது விட.
கிளியர் தானே? கிளியர் தானே புரியல? ஓ சார். ரைட் ரைட். அடுத்து பாருங்க, இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளை உள்ளடக்கிய தொகுதி. ஒன்று சார். முதலாவது முதலாவது எல்லாருக்கும் கேட்கல, எல்லாருக்கும் விளையாச்சு. முதலாவது ஓகேயா? ரைட், வெரி குட் வெரி குட். அப்ப இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகள் விளையாச்சா? இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகள் சொல்லக்கொள்ளே தௌஹீத், ரிசாலத், மஆத் இதுதான் வரும். சரியானே? தௌஹீத், ரிசாலத், மஆத் தான் இதுக்கு வரக்கூடிய விஷயங்கள். அப்ப இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகள் சொல்லக்கூடே அது தௌஹீத், ரிசாலத், மஆத்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அதே மாதிரி பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் பூரணத்துவமாகவும் நிபுணத்துடனும் செய்தல் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் இஸ்லாமிய கோட்பாடு இமாரத். இமாரத். வேற வேற விடைகள்? ஹிலாஃபத். வேற? ரைட். அது சரியான விடை என்று சொன்னபோது 15வது 2வது விடை. சரியா? இமாரத். அது பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் பூரணத்தன்மையுடனும் நிபுணத்துவத்தோடும் செய்தல் வேண்டும் இப்படின்னு சொல்ற ஒரு கோட்பாடு உண்டு இது. அப்ப இதை வலியுறுத்தக்கூடிய கோட்பாடு எதுன்னு சொன்னா இமாரத்துன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப ஏன்னு சொன்னா பாருங்க, இமாரத்துன்னு சொல்ற என்னன்னு சொல்ல போது பூமியை வளப்படுத்துறது, பூமியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடி கொள்றத நாங்க சொல்லுவோம் இமாரத்துன்னு சொல்லி. இந்த மைக் ஆஃப் பண்ண முடியல, யார் மைக் ஆன் பண்ணிக்கிறேன்? ரைட். அப்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்றதா நாங்க சொல்லுவோம் இமாரத்துன்னு சொல்லி. கிளியரா? அப்ப அந்த அடிப்படையில பார்த்தாங்கன்னு சொன்னா, சுத்தமாக வச்சு கொள்றான்னு சொன்னா எப்படி செய்யணும்? ஒவ்வொரு காரியத்தையும் அவன் பரிபூர்ணத்தன்மை கொண்டதாக செய்யணும். அப்படியே உதாரணமாக இப்ப நீங்க ஒரு இடத்துல நீக்க போயிட்டாங்க, சரியா? தங்குறதுக்கு போயிட்டாங்க. இப்ப தங்குறதுக்கு போயிட்டு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? ரைட். உங்களோட சாமான் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஒரு நாள் தங்குறாங்க. ஒரு நாள் தங்கினா என்ன செய்வாங்க? சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி என்ன என்ன செய்வாங்க? உங்களோட வேலைகள் எல்லாம் செஞ்சு கொள்வாங்க. விளையினா இப்படி செஞ்சுட்டு அடுத்து வரக்குள்ள நீங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் போட்ட மாதிரி வச்சுட்டு வராங்க. இது பூரணத்தன்மையோட செய்யறோமா? இல்ல இல்லைன்னா அப்ப அது பூரணத்தன்மையோட செய்யறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? அவங்க எப்படி அந்த இடத்தை தந்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு வரத்தை நாங்க சொல்லுவோம் பூரணத்தன்மைன்னு சொல்லி. விளைஞ்சா அப்ப இமாரத்து மாத்தான் சொல்றாங்க. அப்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நாங்க ஒரு இடத்தை வைக்கிறோன்னு சொன்னா எங்கள்கிட்ட பூரணத்தன்மை என்பது அத்தியாவசியமாக காணப்படுகிறது. அப்ப இதனால நாங்க சொல்லுவோம் என்ன? இமாரத் கோட்பாடுன்னு சொல்லி. கிளியரா விளைஞ்சா அதுக்குள்ள? ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க, 16வது கேள்வியை பாருங்க. மனிதன் நிறைவேற்ற வேண்டிய ஹிலாஃபத், இபாதத், இமாரத் பணிகள் சில வருமாறு. இவற்றுள் இயற்கை வளங்களுடன் தொடர்பான அம்சங்களை தெரிவு செய்க. 4வது சார். 4வது எல்லாரும் ஓகே? அப்படி 4வதுக்கு உடன்படுறாங்களா? எல்லாரும் உடன்பாடு தானே? மறு எனக்கு பேசப்படாது, சேர்ப்பிடியா சொல்லிட்டாருன்னு சொல்லி. என்ன புள்ள அப்படிதானே? ரைட். ஓகே. சும்மா சொன்னது, இந்த எல்லாரும் கிளாஸுக்கு வாரத்து சொன்னது. சரியா? இப்ப சரி பாருங்க, அடுத்தது பாருங்க பிள்ளைகள். அப்ப ஹிலாஃபத், இபாதத், இமாரத் பணிகள் செய்ய தரப்பட்டுள்ளதா இவற்றுள் இயற்கை வளங்களுடன் தொடர்பான அம்சங்களை தெரிவு செய்க. அப்ப நீங்க சொன்னாங்க 4வது விட சரின்னு சொன்னாங்க. அப்படியா பிள்ளைகள்? 4வது விட சொன்னாங்க. அப்ப 4வது தான் சரியான விட. பாருங்க, பிரதான கடமைகளை நிறைவேற்றல், இது இயற்கை வளங்களோட தொடர்பட்டதா? இல்ல சார். இல்ல. அப்ப இது எதுக்கு வரும் பிள்ளைகள்? மேல சொல்லப்பட்ட 3 கடமைகள் எதுக்கு வரும்? இபாதத். இபாதத் இபாதத்துக்கு வரக்கூடிய பிரதான கடமைகள். அதாவது ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுறது, ஜகாத் கொடுக்கறது, ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது, விளைச்சா தான தர்மங்கள் செய்யறது, இதெல்லாம் இபாதத்துக்கு வரும். இதுதான் பிரதான கடமைகள் சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி பாருங்க, நாட்டுக்கு விசுவாசமாக நடத்தல். இமாரத். நாட்டுக்கு விசுவாசமாக நடத்தல்.
خلافة. ஹிலாஃபத் ஹிலாஃபத் விளைந்தானே ஹிலாஃபத்தை நாங்க சொல்லுவோம் நாட்டுக்கு விசுவாசமாக நடக்கிறதுன்னு சொல்றது விளைஞ்சா. அதே மாதிரி பாருங்க ஏனைய சமூகங்களுடன் இணக்கமாக நடத்தல் خلافة. அதுவும் ஹிலாஃபத் ஹிலாஃபத். அதே மாதிரி பாருங்க சுற்றாடலை பாதுகாத்தல் إمارة. இமாரத். ஆனா இந்த விடைக்கும் வரும் தானே பிள்ளைகள். ஓம் சார். அவங்க விட கேட்டுக்கிறாங்க, என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, இயற்கை வளங்களுடன் தொடர்பான அம்சங்களை கேட்டுக்கிறாங்க அப்படிதானே. அப்ப அதுல பார்ப்போம் சுற்றாடலை பாதுகாத்தல் அது வரும். ரைட். அதே மாதிரி பாருங்க இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இ வருமா வராதா? إمارة. வரும் சார். அதுவும் இமாரத் அதுவும் வரும் என்ன. அப்ப டிஇ தான் சரியான விட. அப்ப டிஇ எதுளுக்கு வருதுன்னு சொன்னா 4வது விடையில வருது. 4வது விட சரியான விட. கிளியரா விளைச்ச பிள்ளைகள்? கிளியரா வரையினா? ஓம் சார். ரைட். அதே மாதிரி பாருங்க மனிதன் பற்றிய இஸ்லாமிய நோக்குகளுள் மிக பொருத்தமானது 4வது. 4வது சார். 4வது. வேற விடைகள்? வேற அடுத்தவங்க சொல்லுங்க. எந்த விட வரும்? எந்த விட வரும்? 4வது ஆன்சர். வெரி குட் வெரி குட். 4வது தான் சரியான விட. பாருங்க 6 நாட்களில் படைத்தல் படைக்கப்படல் அது சரியா பிள்ளையா? அது இஸ்லாமிய வானங்களையும் பூமியையும் சார். வெரி குட். வானங்களையும் பூமிகளையும் படைச்சதுதான் என்ன அந்த 6 நாட்களுக்கு படைத்தல்னு சொல்லுவோம் என்ன. அதே மாதிரி பாருங்க மானக்கேடான செயல்களில் இருந்து பாதுகாக்கப்பட்ட படைப்பினம் வராது சார். வராது என்ன, அப்படி வராது. ரைட். அதே மாதிரி பாருங்க மறுமையில் சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவன் வருமா வராது? வராது என்ன, வராது. அப்ப அதே மாதிரி பாருங்க இபாரத் ஹிலாஃபத் போன்ற பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருத்தல் வரும். வரும் வரும் வரும். அதே மாதிரி பாருங்க இபிலீசுக்கு இலகுவில் வசப்படக்கூடிய உள அமைப்பை பெற்றவன் வராது என்ன. அப்ப நல்லடியார்கள் இருப்பாங்க, நல்லடியார்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இபிலீசுடைய அந்த கெடுதிகளுக்கு அந்த அவனுடைய என்ன அவனுடைய அந்த வசீகரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மாட்ட மாட்டாங்க என்ன. அப்ப அது வராது. அப்ப 4வது விடன் சரியான விட. 17வதுக்கு 4வது விட. கிளியரா? கிளியர். ரைட். அதே மாதிரி பாருங்க புள்ளைகள் ரப்பானியா ஷுமூலியா வசதியா ஆகிய பதங்கள் தரும் பொருத்தமான தொகுதி 5வது. 2வது. 5வது 5. பாருங்க ரப்பானியான்னு சொல்றது பிள்ளைகள் தெய்வீகத்தன்மை கொண்டது. தெய்வீகத்தன்மை கொண்டதை நாங்க சொல்லுவோம் ரப்பானியான்னு சொல்லி. பூரணத்தன்மை மிக்கது ஷுமூலியா விளைஞ்சா. அதே மாதிரி மத்தியமமானது மத்திய அமைப்புல இருக்கு நடுநிலை பேணக்கூடிய மார்க்கம் அது நாங்க சொல்லுவோம் என்ன வசத்தியான்னு சொல்லி. கிளியரா புள்ளில்? ரப்பானியா ஷுமூலியா வசத்தியா. கிளியரா விளங்குது? ரைட். ஓகே. அப்ப 19வதுக்கு 5வது விட. கிளியரா? 18வதுக்கு 5வது விட. கிளியரா? ரைட். அடுத்து பாருங்க புவியில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் புவி மாசடையாமல் பாதுகாப்பதும் அவசியம் என்பதை உணர்த்தும் கோட்பாடு இமாரத். வெரி குட். இமாரத் கோட்பாடு என்ன. இமாரத். இபாதத்துன்னு என்ன பிள்ளை? இபாதத்துண்டா வணக்க வழிபாடுகள். ஹிலாஃபத்துண்டா உலக ஆட்சி செய்தல். ஆட்சி செய்தல். இப்ப உங்களுக்கு அதெல்லாம் கிளியரா படுது அப்படி லேசா விளங்குது? அதெல்லாம் லேசா விளங்குது அப்படி இபாதத் இமாரத் ஹிலாஃபத். அது அதை நான் கூடுதலா இந்த பேப்பர்ல போட்டேன்னு சொன்ன கூடுதலா உங்களுக்கு இந்த யூனிட்ல இருந்து எடுக்க எப்படியாப்பட்ட கேள்வின்னு சொன்னா
ஒன்று சிறப்பம்சங்களுக்கு எடுக்கலாம். பாருங்க, அந்த ரப்பானியா, ஷுமூலியா, வசதியா இப்படியாப்பட்ட சில சொற்களை போட்டு மொழி கருத்துகள் கேட்கலாம். அதுல பிரதானமாக இதுல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த இபாதத், இமாரத், ஹிலாஃபத் பற்றிய கேள்விகள் தான் கூடுதலாக உங்களோட ஃபைனல் பேப்பர்ல வரும். சரியா? அப்ப அதுக்காக வேண்டிய நான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், கூடுதலாக இந்த இபாதத், இமாரத், ஹிலாஃபத் போன்ற கேள்விகளை போட்டு வச்சுக்கிறேன். ரைட். அப்ப அதே மாதிரி பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒவ்வொரு பேப்பர் தருவோம். சரியா? அதுல எம்சிக்யூ எப்படின்னு சொன்னா ஒரு 20 எம்சிக்யூ. அதே மாதிரி சில கேள்விகள், சில பாடங்கள் வரும். உதாரணமாக இபாதத் போன்ற பாடங்கள் வரும். இந்த இபாத் பாடங்கள்ல கூடுதலாக எம்சிக்யூ கூடுதலாக எடுப்பாங்க இபாத் பாடங்கள்ல. சரியா? அப்ப கூடுதலாக எம்சிக்யூ எங்கிருந்து எல்லாம் எடுக்கலுமோ அந்த பாடங்களை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, உங்களுக்கு கூடுதலாக எம்சிக்யூ தருவோம். உதாரணமாக இப்ப பாருங்க, இதுல 20 எம்சிக்யூ தானே பிள்ளை இருக்குது. அப்ப இதுல இருந்து கூடுதலா எம்சிக்யூ வர்றது குறவு. விளங்கினா? கூடுதலா வராது, பெரும்பாலும் வாரது சான்ஸ் இல்லை. அப்படின்னு சொன்னா வரும் எப்படின்னு சொன்னா, இந்த இபாத், இமாரத், ஹிலாஃபத்துல வரும், சிறப்பம்சங்களுக்கும் வரும். இது தாண்டி ஒரு கேள்வி வந்து வரப்போறல்ல, எது எம்சிக்யூ. அப்ப அதனால நான் என்ன செஞ்சுப்பேன், அந்த கேள்விகளை மட்டும் சாய்ஸ் பண்ணி ஒரு 20 எம்சிக்யூ உங்களுக்கு தந்திருப்பேன். சரியா? அப்ப இபாதத் போன்ற பாடங்களை அது பெரிய பாடம், இபாத் பாடங்கள் பெரிய பாடங்களா இருக்கு. அப்ப அந்த பாடங்கள் என்ன செய்யலாம், நிறைய கேள்விகள் கேட்டு வரலாம். அப்ப அதுல நான் என்ன செய்வேன்னு சொன்னா 30-40 எம்சிக்யூ எல்லாம் தருவேன் யூனிட் பேப்பர்ல. அப்போ ஒவ்வொரு யூனிட் முடிய முடிய நான் என்ன செய்வேன்னு சொன்னா உங்களுக்கு பேப்பரை தருவேன் போது. சரியா? பேப்பரை தந்து இதே மாதிரி நான் என்ன செய்வேன்னு சொன்னா ஜூம்ல போட்டு நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஒவ்வொரு எம்சிக்யூவா செஞ்சுக்கொண்டு போவேன். இப்ப எங்களோட 2027 பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா அவங்களுக்கு விளங்கு என்ன, அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நீங்க கேட்டு பார்த்தா விளங்கும். அப்ப அவங்களோட டாப் ரிசல்ட்ஸ் அறிஞர் புரியுது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் முடிய முடிய நாங்க இந்த பேப்பரை கொடுக்கறது, அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து கரெக்ஷன் பார்ப்பாங்க. கரெக்ஷன் பார்த்து நான் கொடுத்தது பின்னால அவங்க போயிட்டு எக்ஸாம் சிட் பண்ணுவாங்க, நோமலா செஞ்சு கொண்டு வருவாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த இஸ்லாம் பாடம் சொல்றது சும்மா ஜுஜிபி பாடம். புரியுதா? சும்மா அந்த லெஃப்ட் ஹேண்டரா டீல் பண்ற பாடமா இருக்கும். நீங்க நம்பலன்னு சொன்னா ஒருத்தர் வந்தீங்க அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன். நஸ்ரி, நஸ்ரி ஓம் சார். ஓம் சார். எப்படி சுகமா இருக்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சோம் சார். அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் என்ன பண்ணுது? 90 சார். செகண்ட் டைம் என்ன? 92. 92. வர வர கூடுதா குறையுதா? கூடுது சார். ஏப்ரல் என்ன நடந்தது, கூட்டத்துக்கு காரணம் என்ன? அந்த எம்சிக்கு செய்யற நீங்க தந்த பேப்பர் அவ்வளவுதான் பார்த்து படிச்சுட்டு போற. அது நான் சொன்னேன் தானே, ஒவ்வொரு டேம் எக்ஸாமுக்கும் நான் அந்த எம்சிக்கு மட்டும் பார்த்துட்டு போக சொன்னேன். அதுலதான் கேள்வி வரும்னு சொல்லி, அப்படியானே? ஓம் சார். இந்த பார்த்தாங்களா அப்படி? இப்ப நான் மறைக்கல, நான் அதுக்குன்னு சொல்லி இவங்கள நான் லிங்க போட்டு நீங்க வந்து இப்படி ஜாயின் ஆகுங்க, நீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி வல்லாஹி நான் சொல்லல. சரியா? இப்ப அவங்க வந்திருந்தாங்க, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எலுமாறாக நான் கேட்டேன். சரியா? சரி, நான் அப்படியே நான் சொன்னேன்னா உங்களுக்கு கிளாஸ் வாங்க, நீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன்னா? இல்ல சார், நான் ஒரு மீட்டலுக்காக தான் வந்தேன். அதானே. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்படிதான் பிள்ளைங்க விளையினா. அப்ப இதுல பெரிய ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கிறார். இப்ப எங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சு. சரி, அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா இப்படி கேள்விகள் வந்தா இப்படி விளக்கணும், இப்படி வந்தா இப்படி விளக்கணும் சொல்லி நிறைய கேள்விகளை நான் சொல்லி கொடுத்திருப்பேன். உங்களுக்கு வேண்டாம் யூடியூப்ல இருக்கும் நான் நினைக்கிறேன். 2028 ஃப்ரீ கிளாஸ் நான் பப்ளிக்கா தான் போட்டிருப்பேன், அன்லிஸ்ட்ல போட்டிருக்க மாட்டேன். அன்லிஸ்ட்ல போட்டா உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு நான் அனுப்பினேன்னு சொன்னா நீங்க மட்டும் தான் பார்க்கலாம் அந்த யூடியூப் லிங்க். அப்ப அது உங்களோட 2028 பிள்ளைகளுக்கு ஃபுல்லாவே பப்ளிக் தான் போட்டிக்கிறேன், உங்களுக்கு போயிட்டு பார்க்கலாம் பிள்ளை. சரியா? போயிட்டு பார்த்து உங்களுக்கு நல்ல பட்டுச்சுன்னு சொன்னா எங்கள்கிட்ட மறுபடியும் என்ன செய்யலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன, ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை நீங்க சிட் பண்ணும் வரைக்கும் நாங்க ஃபுல் வழிகாட்டல் தருவோம். விளைஞ்சா? அப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வாரணத்துக்கு நீங்க இஸ்லாம பெரட்ட தேவையில்ல பிள்ளை. விளைஞ்சா? அந்த நேரம் எடுத்துன்னா நோட்ஸ் எல்லாம் பெரட்டி கொண்டு அதை பாடமாக்கி இதை பாடமாக்கி விளைஞ்சா? அப்ப அந்த தேமா, அதாவது என்ன, இஸ்லாமிய பரிபாஷையான கருத்து, அதே மாதிரி முறையான கருத்து, இதெல்லாம் பாடமாக தேவையில்லை. விளைஞ்சா? நாங்க உங்களுக்கு நோமலா உங்களுக்கு தலைக்கு தருவோம். விளைஞ்சா? உதாரணம் பாருங்க, பார்ட் 2 பேப்பர் நான் இதை பாருங்க, பார்ட் 2 போட்டின்னு பாருங்க. இஸ்லாம் என்பதன் பொருள் யாது? அதே மாதிரி இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4 சுருக்கமாக விளக்குக. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுள் அஸ்ஸஃபாத் வல் முரூனா, இஸ்லாம் நெகிழும் நெகிழாத்தன்மை கொண்டது என்பதை விளக்குக.
அதே மாதிரி நாலாவது கேள்வியை பாருங்க. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுள் தெய்வீகத்தன்மை கொண்டது என்பதனை விளக்குக. விளையாச்சா? இப்படி ஒவ்வொரு கேள்விகளெல்லாம் போட்டு பாருங்க. இது உள்ளுக்கு எல்லா சிறப்பம்சங்களும் வந்திருக்கு. முக்கியமான சில சிறப்பம்சங்கள். இப்ப தெய்வீகத்தன்மைன்னு சொல்லக்கூட இது முதன்மை விகக்கூடிய சிறப்பம்சம். விளையாச்சா? ரப்பானியா சிறப்பம்சம். அதே மாதிரி இந்த சஃபாத் வல் முருனான்னு சொல்றது ஈக்கிற சிறப்பம்சங்களோட கொஞ்சம் கஷ்டமான சிறப்பம்சம். நிறைய பிள்ளைகளுக்கு விளங்குறல்ல. ரைட்டா? அப்ப இதெல்லாம் போட்டு என்ன செய்வேன்? அவங்களுக்கு எழுதி வைப்பேன். அப்ப கஷ்டமான பகுதிகள் எல்லாம் அவங்க மீட்டிக் கொள்வாங்க. மீட்டிட்டு அதுக்கு பின்னால் நான் வந்ததுக்கு பின்னால் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, இந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கான ஆன்சரையும் நீங்க இப்படிதான் எழுதணும், இப்படிதான் எழுதணும். ரைட்டா? அப்படின்னு நான் சொல்லி தருவேன். விளையாட. அப்ப ஒவ்வொரு கேள்வியை நீங்க செஞ்சு கொண்டு போற நேரத்துக்கு, ஒவ்வொரு பேப்பரை நீங்க செஞ்சு கொண்டு போற நேரத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? தன்னால உங்களுக்கு அந்த அதனுடைய என்ன ஒரு தகைமை, அந்த ஏ லெவலுக்கான ஒரு தகைமை வந்துடும். விளையாச்சா? அப்ப ஓ லெவல மாறி இல்ல பிள்ளைகள் ஏ லெவல். ஏ லெவல்னு சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். விளையாச்சா? கேட்கிற கேள்விகளும் என்ன நேரடியா டைரக்டா கேட்க மாட்டான். கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி வரும். விளையாடா? அப்ப அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பேப்பர்கள் எல்லாம், அதாவது எங்களோட யூனிட் பேப்பர் எல்லாம் இருக்கும். சரியா? அவனுக்கு 100% அவன் டேர்ம் எக்ஸாமுக்கும் நான் ஃபைனல் எக்ஸாமுக்கும் தான் பிள்ளைகள் நான் சொல்றேன். 100% நீங்க நம்பலாம் எங்களோட யூனிட் பேப்பர். விளையாச்சா? இதில் இருக்கிற மாதிரியே தான் கேள்வி வரும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ். சரியான பிள்ளைகள்? அப்ப நீங்க பார்த்தா விளங்கும். அப்ப இவங்க ஒருத்தர் சரியா, இன்னொரு புள்ள இருக்கிற அதே மாதிரி எங்களோட கிளாஸ்ல வர எல்லாரும் தான். விளையாச்சா? அப்ப இன்னொரு புள்ள இருக்கிற அவ வந்து இல்ல. அவரோட ரிசல்ட்ஸ் எப்படின்னு சொன்ன பிள்ளைகள் ஒவ்வொரு டேம் எக்ஸாம் டைம் அவர் ரிசல்ட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 95க்கு மேல. விளங்கினானே? இப்படிதான் போகுது. அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி நான் 2வது யூனிட்டுக்கு வர வேண்டிய கேள்வியை நான் இங்க போட்டுகிறேன் மாத்தி. சரியான பிள்ளைகள்? 2வது யூனிட்டுக்கு வர வேண்டிய கேள்வி அது அது இங்க போடுபட்டு டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு. சரியா? இருந்தாலும் நீங்க பாருங்க. கீழ் சரி பாங்கிட்டு முன்னாடி தொடங்கும். சரியா?
ரைட், ஓகே. ரைட், பாருங்க புள்ளைகள். அப்ப கீழுள்ளவற்றுள் ஏ பி சி கூற்றுகளை வாசித்து விடை தருக. அதுல பாருங்க, நீங்க படிச்சிருக்க மாட்டங்க, தெரிஞ்சாக்க சொல்லுங்க, சரியா? அதுல பாருங்க, ஃபர்து கிஃபாயா என்றால் எல்லோர் மீதும் கடமையான பொதுவான விடயமாகும். அதே மாதிரி பிய பாருங்க, ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத், சரியா? இபாத் சார்ந்த கடமைகள் அனைத்தும் ஃபர்து ஐன் ஆகும், சரியா? ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் சார்ந்த கடமைகள் அனைத்தும் ஃபர்து ஐன் ஆகும். சிய பாருங்க, அடியான் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டியவை ஹுக்கூக்குல்லா என்கிறது. இதுல எது போல விட வரும்? சரியா வர விட எது வரும்? முதலாவது சார். முதலாவது. அப்ப நீங்க 2027 அப்படியா? ரைட், அதான் விட புள்ளல். முதலாவது என்ன சொல்றாங்க? மூன்றும் சரியானது. பாருங்க, ஃபர்து கிஃபாயா என்றால் எல்லோர் மீதும் கடமையான பொதுவான விடயமாகும். ஃபர்து கிஃபாயா எல்லோர் மீதும் கடமையானது. அப்படி ஃபர்து ஐன் தான் எல்லாரும் மீதும் கடமையானது. அதுவும் எல்லாரும் மீதும் கடமையான விஷயம் சார். ஆனா சில பேர் செஞ்ச மத்தவர் மீது கடமை நீங்கிவிடும். அப்படி சொல்றாங்க. ரைட் ரைட் ரைட். இங்க என்ன விஷயம் சொன்னா இன்னொரு நுணுக்க முடியுதுன்னு சொன்னா, ஃபர்து கிஃபாயா என்றால் எல்லோர் மீதும் கடமையானது அப்படின்னு சொல்லி வந்துன்னு சொன்னா, இது ஃபர்து ஐனுக்கு வரக்கூடியது, சரியா? ஃபர்து கிஃபாயாக்கு எப்படி வரும்னு சொன்னா, எல்லோர் மீதும் கடமையான பொதுவான விடயமாகும். ஒருவர் செய்தால் மற்றவருடைய கடமையை நீங்கிவிடும். இப்படின்னு வந்துன்னு சொன்னா ஃபர்து கிஃபாயான்னு சொல்லுவோம். கிளியரா விளங்குதா? ஓ சார், அப்ப அஞ்சாவதா விட? அஞ்சாவதான் விட. வெரி குட், அஞ்சாவதான் விட. பாருங்க, ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் சார்ந்த கடமைகள், ரைட், ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் சார்ந்த கடமைகள் அனைத்தும் ஃபர்து ஐனாகும். அது சரிதானே? அது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமைகள். தொழுகிறது ஒவ்வொருத்தரும் தொழணும், ஜக்காத் கொடுக்கறது ஒவ்வொருத்தரும் தொழணும், ஜக்காத் கொடுக்கணும், நோன்பு நோக்கிறது ஒவ்வொருத்தரும் நோன்பு நோக்கணும், அப்படிதானே? அப்ப ஃபர்து ஐனாகும். அதே மாதிரி பாருங்க, அடியான் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டியவை ஹுக்கூக்குல்லாவா என்கிறது. அது சரிதானே? ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை ஹுக்கூக்குல்லான்னு. அப்ப அஞ்சாவது விட சரியான விட. 20வதுக்கு அஞ்சாவது விட. என்ன போல கிளியரா? இப்ப கிளியரா? இது 2028 பிள்ளைகள் பெருசா தலையில எடுக்கவாங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் செகண்ட் யூனிட்ல இது ஃபுல்லா வரும். அது மாறி வந்து இது அந்த யூனிட் எக்ஸாம் பேப்பருக்கு வர வேண்டிய கேள்வி இங்கால மாறி வந்து இருக்குது. டைப்பிங் மிஸ்டேக் உண்டு. ரைட், எல்லாம் கிளியரா புரியல உங்களுக்கு? என்ன மாதிரி கிளியரா? ஓம் சார். ரைட், ஓகே. ரைட், இவ்வளவு விஷயம் புரியல். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு, சரி, அடுத்ததும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் இது புரியல். வார வெள்ளி சனி, சரியானே? வார ஃப்ரைடே சாட்டர்டே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நேத்து நடந்த மாதிரியே உங்களுக்கு நேத்து ஃப்ரைடே நடந்த டைமுக்கு படியே உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். சாட்டர்டேயும் உங்களுக்கு இதே டைமுக்கு தான் கிளாஸ் நடக்கும், சரிதானே? அப்ப நீங்க என்ன வேலை செய்யணும்னு சொன்னா, பார்ட் 2 பகுதி 2 நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க எழுதிட்டு வரணும். கிளியர் தானே பிள்ளைகள்? ஒவ்வொருத்தரும் விடைய எழுதிட்டு வரணும். அப்ப நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு மெத்தட் என்ன என்றால் என்னன்னு சொல்லி கேட்டுட்டா, அதுக்கு இஸ்லாமிய பரிபாஷ ரீதியான கருத்து, மொழி ரீதியான கருத்தை நீங்க கொடுத்தங்கன்னு சொன்னா அது போதும். என்றால் என்னன்னு சொன்னா, உதாரணமாக இஸ்லாம் என்பதன் பொருள் யாதுன்னு சொன்னா, சில்ம் என்ற வார்த்தை பிறந்தது. இதற்கு மொழியான கருத்தாக என்ன? பரிசுத்தம், பணிவு, பாதுகாப்பு, சரணடைதல் போன்ற மொழி ரீதியான கருத்துகள் கொடுக்கப்படுகின்றது. இஸ்லாமிய பரிபாஷையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த எல்லா விதமான வாழ்க்கை அம்சங்களையும் உள்ளடக்கிய முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டத்தை குறிப்பதை இஸ்லாம் என்கிறோம். இப்படி கொடுத்தா போதும். 2 மார்க்ஸ் ஓகே. அதே மாதிரி 4 மார்க்ஸுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 2 பாயிண்ட்ஸை விளக்குவாங்க, சரியா? இதுல அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கேட்டிருந்தா மட்டும் கொடுத்தா போதும். கேட்டு இல்லாட்டி கொடுக்க தேவையில்ல. அப்ப 4 மார்க்ஸுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 2 பாயிண்ட்ஸை விளக்குவாங்க. ஒரு பாயிண்ட்ஸ் உடைய விளக்கம் எப்படி வரணும்னு சொன்னா அரைப்பக்கத்துக்கு வரணும். ஒரு பாயிண்ட்ஸ் உடைய விளக்கம் அரைப்பக்கத்துக்கு வரணும். அப்ப 4 மார்க்ஸுக்கு நீங்க 2 பாயிண்ட்ஸை விளக்குவாங்க, ஒரு பக்கத்துக்கு உங்களோட விளக்கம் வரணும். கிளியர் தானே? அதே மாதிரி 6 மார்க்ஸ் உடைய கேள்வி எப்படின்னு சொன்னா 6 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதுல 3 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. அப்ப
3 பாயிண்ட்ஸையும் நீங்க விளக்கி முன்றதுக்கு 1.5 பக்கத்துக்கு கிட்ட உங்களோட விளக்கம் வந்து இருக்கணும். சரியா? 6 மார்க்ஸுக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 3 பாயிண்ட்ஸை விளக்குவாங்க. அதே மாதிரி 8 மார்க்ஸுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதுல 4 பாயிண்ட்ஸை விளக்குவாங்க. கிளியரா? அப்ப 6 மார்க்ஸுக்கு எப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கொடுத்தா நல்ல, கொடுக்காம இருந்தாலும் ஓகே. 8 மார்க்ஸுக்கும் 10 மார்க்ஸுக்கும் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னா அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி 3வது கேள்வி ஒன்று பாருங்க, எல்லாத்தையும் கலந்து 20 மார்க்ஸுக்கு போட்டிக்கிறேன். அது 20 இல்ல பிள்ளைகள் 10ன்னு மாற்றிக்கோங்க. சரியானே? அது 20 இல்ல 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி. 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னா 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதுல 5 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. இதுல அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கட்டாயம் கொடுத்தாகணும். வேற வேணாச்சு இப்ப செய்யற மெத்தட் எல்லாம் வேணாச்சு பிள்ளை விளங்கினா? ஓம் சார். ரைட். அந்த சக்கீனத்தினும் அமைதி கிளாஸ்ல இறங்கப்படாது, அப்படிதானே? என்ன போல? ஓம் சார். சக்கீனத்தினும் அமைதி இறங்கப்படாது, சும்மா ஃபன்னா போகலாம் பிள்ளை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெசேஜ் அனேபிளா இருக்கும், அப்படிதானே? யாருக்கு வேண்டாலும் மெசேஜ் பண்ணலாம், யாருக்கு வேண்டாலும் என்ன வேணாலும் பேசிக்கொள்ளலாம். சரியானே? அப்ப எனக்கு என்ன செய்யும்னு சொன்னா எந்த கிளாஸ்ல எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஆனா ரெக்கார்டிங் வரக்கூட எனக்கு என்ன செய்யும், ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வரும், ஒரு பிடிஎஃப் கொண்டு வரும். அந்த பிடிஎஃப்ல என்னன்னு சொன்னா யார் யார் யாரோட செக் பண்ணன்னு சொல்லி எல்லா விளக்கமும் இருக்கும். அது எங்களோட கிளாஸ் வரக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப நான் நிறைய கிளாஸ்ல எங்களோட தியரி கிளாஸ் எல்லாம் நான் சில ஸ்கிரீன்ஷாட்டும் நான் பண்ணி போட்டிக்கிறேன், இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி. உதாரணமாக ஒரு புள்ள சொல்லிக்குவேன், நான் இன்னொரு புள்ளைகிட்ட என்னடி இவர் சரியான போரிங், தூக்கமாகி கொண்டிருக்கிறாரு, இவர் செய்யறது ஒழுங்கா விளங்குதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பிள்ளைகள் சொல்லிக்குது. சும்மா நோட்ஸை வாசிக்கிறாரு, இவர் என்னடி இவர் சும்மா தூக்கமாகற அப்படின்னு சொல்லி. அப்ப ரைட். அப்ப இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மெசேஜ் எல்லாம் எனக்கு பிள்ளைகள் அந்த டாக்குமெண்டா வரும். ரைட். ஓகே. அப்ப ஃபெஸ்ட்ல 4வதுக்கு சிலவங்க கேட்கிறாங்க, ரைட், தெய்வீகத்தன்மை கொண்டது என்பதனை விளக்குக. அது விளக்கலாம் தானே பிள்ளைகள்? எப்படி விளக்குறது? ரப்பானியாயனும் சொல்லுவது பிறந்தது, இது இறைவனோடு சம்பந்தமானது போன்ற மொழியான கருத்துகள் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முழுமையாக விளக்கலாம். அவங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் என்ற டியூட்டை போடுறேன். சரியா? என்ன டியூட்டை போடுறேன். அந்த டியூட்டை நீங்க பாத்தங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் நீங்க என்னோட ஃப்ரீ கிளாஸுக்கு வந்தில்ல போல நினைச்சேன், அதனால உங்களுக்கு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். அப்ப என்ன டியூட்டை போடுறேன், அந்த டியூட்டை பாத்தங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், நோமலா அதை விளக்கலாம், தெய்வீகத்தன்மை கொண்டதுன்னு சொல்றது நினைச்சேன். அப்ப அதை விளக்கலும் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு டியூட்டை போடுறேன். அந்த டியூட்டை முழுமையான விளக்கம் இருக்கும், அதை நீங்க வாசிச்சு அதுல இருக்கிற மாதிரி நீங்க விளக்கினாங்கடா சரி. அது சில பாயிண்ட்ஸ்கள் போட்டிங்க கூட அந்த பாயிண்ட்ஸே நீங்க விளக்கி விட்டாலும் ஓகே. சில பாயிண்ட்ஸ் எப்படின்னு சொன்னா மேலிக்கிற பாயிண்ட்ஸ கீழிக்கிற பாயிண்ட்ஸ் விளக்கி இருக்கும். அப்ப அதையும் என்ன செய்யலாம், நீங்க சேர்த்து எழுதி விட்டாங்கன்னு சொன்னா அதே விளக்கமாக வந்துடும். உங்களுக்கு பபா மாதிரி மாதிரிதான் ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு தயாரிச்சு தந்திருக்கிறேன். கிளியர் தானே? கிளியரா? சக்கீனத்தினும் அமைதி இறங்கப்படாதுன்னு சொன்னேன். கிளியரா புலில்? விளங்குதா நான் பேசுறது? விளங்குதா? ரைட் ரைட். ஓகே ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னா சரியா புலில்? நீங்க 2028க்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், கிளாஸ் முடிய உங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு போட்டா நாங்க இன்ஷா அல்லாஹ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே பண்ணுவோம். சரியானே? அதே மாதிரி 2027 கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆக போறேன்னு சொன்னா துணை சட்ட மூலாதாரங்கள் அவங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்குது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கிளாஸ் இருக்குது. இன்றைக்கு இருந்த கிளாஸ் நான் கொஞ்சம் வெளியில வந்து இருக்கிறதுனால நான் வைக்கல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்யலாம், சில ஒரு சில கட்டுப்பாடுகளோட என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி கொள்ளலாம். ரைட். 20 மார்க்ஸ் பிள்ளைகள் 10 மார்க்ஸ் நீங்க விளக்குற மாதிரி விளக்குங்க. 10 மார்க்ஸ் எப்படி விளக்குவாங்க, 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 5 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. அதை மாதிரி விளக்கினா போதும். 20 மார்க்ஸ் போட்டிக்கிறத 10ன்னு மாத்திக்கோங்க. ரைட். ஓகே ரைட். விளக்கிட்டு வாங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கிட்டு வாங்க. டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் விளக்கிட்டு வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்லித்தாரு. நானே இப்படிதான் விளக்குறேன் இப்படிதான் விளக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லித்தாரு. கிளியரா புரியுது? ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். என்னமா டவுட் செய்தா புரியுது? வேற என்ன டவுட் செய்தா? வேற டவுட்ஸ் இல்லையே? அப்ப இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம்.
அடுத்த கிளாஸ் பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி அவங்க ரிலேட்டிவ் இருப்பாங்க, எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் ஜாயின் ஆக வைங்க. சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.